மெதுவா போடா. மெதுவா. Hey guys, welcome back to our channel guys. இந்த டிஸ்க்ளைமரு இன்ட்ரோ அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை, இந்த டிஸ்க்ளைமர் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா புதுசாக சேனலுக்கு வர நிறையா பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்கன்னா, ஸ்டண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு ஸ்டண்ட் பண்ணுறீங்கலாம் நிறையா கேட்குறாங்க. அவங்க கேட்குறது நியாயம் தான். ஏன்னா நிறையா பேருக்கு ஸ்டண்ட்டை பற்றின அவேர்னஸோ ஸ்டண்ட்டை எங்கே பண்ணணுங்கிறது நிறையா பேருக்கு தெரில. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்பாட்டு அண்ட் க்ளோஸ்டு ரோட்டில் தான் நம்ம வந்து நம்ம ஸ்டண்ட்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறோம். நிறைய பேர் அதே மாதிரி கியர்ஸ் இல்லை நிறையா பேர்ட்டுன்னு கேட்குறாங்க. இங்கே உங்களுக்கும் சரி, பார்க்குறவங்களுக்கும் சரி, வரவங்களுக்கும் சரி, ஸ்டண்ட்டை பற்றி கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அதை சேஃப்டியாக பண்ணுங்கிறதே தெரியல. அதனால் அவங்க புதுசாக வரவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்கமிங் வீடியோஸில் வந்து அவங்க ரைடிங் கியர்ஸோட பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, கற்றுக்குவாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணிடுவோம். சில பேர் ஃபினான்ஸ்னால அவங்களால அதை பை பண்ண முடியல. அதுக்கும் நம்மளால் புரிஞ்ச சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டிட்டு போங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஸ்டண்ட்டு கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் என்கிட்ட கேட்கவே வேணாம். அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரவுண்டுக்கு வந்துடலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச். சரி அடி நீ ஏற்றிட்டுனா உனக்கு ஒரு டீடா. ஏற்றிட்டுனா உனக்கு டீ பப்ஸு ஏற்றிட்டானு. அதெல்லாம் இல்லை, தூக்கி ஓட்டணும். இந்தாடா ஹெல்மெட் போட்டு சொல்லி கொடுறா. ஐயோ அந்த லூசு பையனை வச்சுக்கிட்டு நீ அநியாயத்துக்கான கலாய்க்கிறடா. பார்த்தியா எங்காலு மாஸ்க் காட்டுறாரா? எப்படின்னு தெரியுதா? இல்லை, ஒரு காலே சுற்று போதும். அப்புறமா நம்ம வேணும் 2 காலை சுற்றிக்கலாம். சுற்றினா இது ஒரு ஸ்கில்லு முடிஞ்சிச்சு. அடுத்து போகலாம். ஓடு. எல்லா ஸ்கில்லும் வந்து பயமாக இருக்கும். இது 1 லெக்கில் அடிச்சு பார்க்குறது வண்டியில் அடிச்சு பாருங்க. உங்கள் அண்ணன்ட்ட கையில் என்கிட்ட கேட்குற அடிச்சு பாருங்க. அப்புறம் நீங்கள் அதை சொல்லி தான் கீழே கொடுத்தீங்க, கீழே போட்டிங்கன்றான். அப்புறம் அதெல்லாம் தெரியாது. ஐயோ கிடைக்கலையாடா? கிடைக்கலையா? எப்படி விக்கி ஏற்ற முடியலையா? எப்படி எங்கே ஹெல்மெட்டு ஏன் போட மாட்டிங்களா 2 பேரும்? ஏன் 2 பேரும் போட மாட்டிங்களா ஹெல்மெட்டு? ஆமாம் பார்த்தேன். ஏண்டா ஹெல்மெட்டே இருந்தாலும் ஒருத்தர் ஹெல்மெட்டில் தான் பண்ணுவீங்க. பவராக இருக்கும். வண்டி மேலே இருக்காது, லைட் ஆயில் பவராக இருக்கும். ஹாய் ஹாய் சொல்கிற மாதிரி ஸ்டாப்பி போட்டு கீழே தள்ளி விடு. நான் பண்ணலாம் விக்கி. இதில் பண்ணால் பயமாக இருக்குண்ணா. வண்டி கொஞ்சம் அப்படி இருக்குண்டா, பவராக இருக்கும். கொஞ்சம் பழக கஷ்டமாக இருக்குண்டா. பழகிட்டுனா பிரைஸ் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகுண்டா. அதில் பண்ணினா அப்புறம் சரியாக போயிடும். எப்படி தான் பண்ணுறியோ சாமி. ஆனால் உனக்கு ஒரு தனி பவர் இருக்குடா. பயமாக நான் என் வண்டியிலே கற்றுக்கிட்டுனா மற்ற வண்டியில் பண்ண முடியுமான்னு. அப்படிலாம் இல்லைடா. என்ன முக்குறான். கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு, இருந்தாலும் முயற்சி பண்ணா வந்து. ஏப்பா இப்படி வண்டி ஓட்ட தொட்டா கூச்சப்படுற. ப்ரோ நீ ஒரு
நீயா பண்ணுகிறீ என்ன ஆகிறீ நீங்க கத்துணுமா அதெல்லாம் ஸ்ப்ராக்கெட் போட்டு கூட ஏற்றிக்கலாம். இன்னைக்கு ஒரு ஸ்கில் முடி காம்பஸ் போடு. சொல்லி கூட எங்கடா போற? நீடா எல்லாரையும் கூட்டு போய் ரவுண்ட் அடிச்சுட்டுக்கிறா. எவ்வளோடா வாடகை? ஏன்னா ஒருத்தரையும் கூட்டு போய் ரவுண்ட் அடிச்சுட்டுக்கிறா. நேரா போ. மெதுவா போடா. மெதுவா. திராட்டுலாம் கொடுக்காத, சும்மா கிளச்சில் சுத்து. திராட்டுலாம் கொடுக்காத. வேடா சாதாரணமாக சுத்துறான். வெறிடா வெறிடா நீடு தெரிலடா, நானே அடிச்சதில்லை. ரெடியாச்சா? பிரேக்லாம் நிற்கிதா? கம்மியாக இருக்கா? கம்மியாக இருக்கா இல்லை? பிரேக் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ப்ரோ? பண்ண முடியாதா? பண்ணிவிடு. வைக்க முடியல. வண்டிலாம் பவராக இருக்குது, ஈஸியாக கற்றுக்கலாம். ஆனால் பிரேக்கு தான் நிற்க மாட்டேங்குது. பிரேக் சுத்தமாக நிற்கல. அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்களா? சுத்துறா சுத்துறா சுத்துறா. எதுடா அது? பிரேக் இல்லடா சுத்தமா. கிருகிருன்னு தலை சுத்துற மாதிரி சுற்றிருக்கிறான். பஸ்ஸு நல்லா பின்னாடி உட்காரு. பஸ்ஸு பிரேக்கே அடிக்காமல் பவரில் சுற்றிட்டுக்கிற. சுத்த சுத்த சின்னதாக இருந்தா பெருசாக போடு பார்ப்போம். லாக் பண்ணி பெருசாக போடு, அப்போ தான் பிரேக் பண்ணுவ. பெருசாக போடு பெருசாக போடு. ஹேண்டில் பார் ஸ்ட்ரைட் பண்ணுறா. மடக்காத. மடக்கனா சின்னதாக தான் விழுவோம். பெருசாக போடு பெருசாக போடு. இப்போ தான் பிரேக்கே பண்ணுற. சூப்பரா சூப்பரா. காலை இப்படி வைக்காத. நல்லா வை. அப்படி வை. சின்னதாக சுத்து சின்னதாக சுத்து. சரி பண்ணியாச்சா? ஓகே ஓகே ஓகே.
அடைக்குது. அடைக்குதுடா. அடைக்குது. வரப்போ நல்லா இருந்துச்சா? ஓ நோ. சரிலாம் ஃபஸ்ட்டுலாம் எப்படி ஏற்றி இறக்குன்னு தெரிஞ்சிடலாம், அப்புறமா கூட ஓட்டிக்கலாம். அடுத்த வாரம் கொஞ்சம் கார்பரேட் சரி பண்ணிட்டு வந்துடுங்க, அடைக்காது, அப்புறம் கூட ஓட்டிடலாம். வாட்டர்லாம் இந்த வண்டியில் ஈஸி தான், வண்டி சரியாக இருந்தால் இன்றைக்கே ஓட்டலாம். அப்புறம் என்ன அதே எடுத்து வந்துடுங்களேன். இதில் ஓரளவுக்கு தான் கற்றுக்க முடியும், அப்பாச்சுன்னா ஃபுல்லாக கற்றுக்கலாம். அப்படியா? நமக்கு ஸ்டண்ட்டுக்கு மெயினே டயரு, பிரேக்கு, பிரேக்கு, அப்புறம் வேறு ஹேண்டில் கீண்டெலாம் கரெக்டாக வச்சுக்கோங்க, ஆடாமல். அது எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா தான் வீலிங் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிற மாதிரி இருக்கும். சரி பண்ணிட்டு கூட எடுத்துவாங்க. பண்ணலாம். எல்லாம் ஃபஸ்ட்டு இதில் எப்படி ஏற்றி இறக்குறதுன்னு பார்க்கலாம், அப்புறம் ஓட்டிக்கலாம். ஆனால் அடைக்குது. ஃபஸ்ட்டு கிளச்சை குடிச்சிக்கோங்க. த்ராட்டில் ஓரளவுக்கு எப்படின்னா பாதிக்கு மேலே கொடுங்க. கொடுத்துட்டு கிளச்சையும் முடிச்சுட்டு த்ராட்லையும் கொடுத்துட்டு வண்டி இழுங்க. இழுத்ததுக்கப்புறமா கிளச்சு விடுங்க, வண்டி மேலே வந்துடும். மேலே வந்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, பிரேக்கு தான். வண்டி லைட் வருதுன்னொடனே பிரேக் அழுத்தணும். ஏற்றி பிரேக் பண்ணி இறக்குங்க. ஓட்டதெல்லாம் ஈஸி தான், அது வண்டி அடைக்காதப்போ ஓட்டிடலாம். அவ்வளோதான், ஏற்றி பிரேக் பண்ணி இறக்குங்க போதும். ஹைட்டு வரட்டும், இதே தான், அப்படியே பண்ணுங்க பார்ப்போம். காலு கீழே வச்சே பண்ணுங்க, காலை கீழே வச்சா பண்ணுங்க. இல்லை இப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக கற்றுக்க முடியும். அப்படி பண்ணிங்கன்னா இப்படி தான் விழுவணும், காலை கீழே வச்சே பண்ணுங்க. வண்டி ஒரு பக்கம் போகாமல் இருக்குன்னா கொஞ்சம் நல்லா 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 நவுந்து உட்காந்துங்க இந்த பக்கம், அப்போ தான் வண்டி ஒரு பக்கம் போகாது. அந்த பக்கம் பிரேக்கை மட்டும் வச்சா போதும். நேராக போகணும். நான் சொன்னோன்னே பிரேக் அடிச்சு விட்டாரு. பிரேக் அழுத்துறா பின்னாடி அடிக்காது. அவ்வளோதான், அப்படியே பிரேக் அடிச்சே ஓட்டுங்க. அப்படியே அடுத்தடுத்த த்ராட்டில் கொடுத்து போயிட்டாருங்க. எப்படி பிரேக் பண்ணு தெரிஞ்சிருச்சா? ஹைட் ஒர்க்கில் பிரேக் பண்ணால் போதும். இப்போ அப்படியே அடுத்தடுத்த த்ராட்டில் கொடுத்து ஹைட்டு வர பிரேக்கை மட்டும் விட்டு அடித்து போயிட்டே இருங்க. மெதுவாக போங்க. பிரேக்கு திரும்பவும் த்ராட்டில் பிரேக் அடிக்கிறப்ப வண்டி இறங்கணும் திரும்பவும் அடுத்த த்ராட்டில் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். அப்படி த்ராட்டில் கொடுத்து போகும்போது திரும்ப ஹைட் ஏறும். திரும்பவும் பிரேக் வந்து லைட்டாக தொட்டு விடுங்க. பவராக அடிச்சிங்கன்னா இறங்கிக்கும். லைட்டாக பிரேக் நல்லா ஹைட் வந்ததுக்கப்புறமா லைட்டாக தொடுங்க. சும்மா லைட்டாக தொடுங்க. பிரேக்கில் ஏறி நிற்காதீங்க, சும்மா தொட்டு மட்டும் விடுங்க. வண்டி இறங்கும் போது திரும்பவும் அடுத்த த்ராட்டில், அவ்வளோதான்.
போய் திருப்புறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் திரும்பும் போது வண்டி ஹைட்டாக இருக்கணும். போய் திரும்புறதெல்லாம் கரெக்டு தான், ஹைட் இல்லாமல் திருப்பினீங்கன்னா இறங்கிடும். நல்லா டெட் ஸ்லோ பண்ணி ஹைட் ஏற்றி அப்படியே அதே த்ராட்டில் மெயின்டைன் பண்ணி பெருசாக போடு, சின்னதாக போடாத பெருசாக போடு. சன்னு லாக் பண்ணி சுத்தாதடா, பிரேக் அடிக்காமல் சுற்றிட்டு இருக்கடா. பெருசா போடு, பெருசா. பிரேக் தொட்டு விட்றா, அழுத்தாதடா பிரேக்கை, சும்மா தொட்டு விடு. ஸ்லோ பண்ணுறா, நல்லா ஏற்றி டொட் ஸ்லோ பண்ணு, மெதுவாக வா. வேகமாக வந்தீங்கன்னா வேஸ்ட்டு, ஸ்லோவாக வரணும். ஸ்லோவாக வந்து இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் திருப்ப ஆரம்பித்து சும்மா பாதி சர்க்கிள் போட்டால் கூட எனக்கு போதும். போடு. வண்டி ஏறுதில்ல, வண்டி ஏறுதில்ல, ஏறி பிரேக் அடிங்க லைட்டாக, அடித்து திரும்ப வண்டி இறங்கும். இறங்கினாமல் திரும்ப அடுத்த நீங்கள் திரும்பி பிடிச்சி ஏற்றி பிரேக் அடித்து அப்படியே விட்டுறீங்க. அப்படி விடாதீங்க. இந்த த்ராட்டில் அடுத்த த்ராட்டில் கொடுக்க ரெடியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி திரும்பி ஏற்றுறீங்கல்ல, அதில் வந்து ஃபுல்லாக குறைக்காமல் திருவண்ணதுலேயே வச்சுக்கோங்க. திருவண்ணதுலேயே அதுக்கப்புறம் லைட்டாக கொடுக்க கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போகும். அதே மாதிரி ஓவராக ஹைட்டு வருதுங்கிறப்ப சும்மா 2 தடவை பிரேக்கை டச் பண்ணிங்கன்னா போதும், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அவ்வளோ தூரம் போயிடும். அப்புறம் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிறது தான். வண்டி அடைக்குது, அதுவே நமக்கு பெரிய பிரச்சனை. அப்படி இருக்கும்போது பண்ணவே முடியாது. எப்படி பண்ணுறீங்கன்னு தெரியலையே. அதுதான் அப்பாச்சு தூக்கிட்டு வாங்க, இதெல்லாம் முடிச்சிடலாம்.